கையை எடு. போ, போய் இப்ப சொல்லு. கண்மணி, ஐயோ டாக்டர், என்னாச்சு டாக்டர்? எழுந்திரீங்க டாக்டர். டாக்டர் 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 எழுந்திரீங்க. ஐயோ அம்மா, சிஸ்டர் என்னாச்சுன்னு பாருங்க. டாக்டர் கீழே விழுந்துட்டாங்க. டாக்டர் என்னாச்சு டாக்டர்? டாக்டர் டாக்டர் என்னாச்சு டாக்டர்? எந்திரிங்க டாக்டர். டாக்டர் எந்திரிங்க, சீக்கிரம் டாக்டர் கூட்டிட்டு வாங்க. டாக்டர், ஐயோ டாக்டர் என்னாச்சு டாக்டர்? டாக்டர் டாக்டர் என்னம்மா? டாக்டர் டாக்டர் என்னாச்சு டாக்டர்? டாக்டர் என்ன பாருங்க. டாக்டர் டாக்டர் எழுந்திரீங்க டாக்டர். என்னாச்சு டாக்டர்? எந்திரிங்க டாக்டர். டாக்டர் என்னாச்சு? ஐயோ என்ன கண்மணி, என்னாச்சு? என்னாச்சு கண்மணி? அது அத்தை. ஐயோ என்னாச்சுன்னு தெரியல அத்தை. செக் பண்ணிட்டு எங்கேயோ போக போறேன்னு போனாங்க. அப்ப கால் ஸ்லிப் ஆகி அங்கேயே விழுந்துட்டாங்க. ஐயோ பிளட் வேற வருது. நர்ஸ், மேடத்துக்கு தலையில அடிபட்டு ரத்தம் வந்துட்டு இருக்கு. உடனே ஐசியூக்கு கொண்டு போனோம். ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டு வாங்க. ஓகே டாக்டர், சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. ஷீலா, கண்மணி, ஷீலாவுக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு? தெளிவா சொல்லு. அத்தை என்ன செக் பண்ணிட்டு குழந்தை growth நல்லா இருக்கு, இத மரகதம் கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவான்னு உங்களை கூப்பிட வேகமா திரும்பினாங்க. அப்போ கால் வழுக்கி மல்லாக்க விழுந்துட்டாங்க அத்தை. ஐயோ என்னாச்சு? ஏ கண்மணி, இந்த குட்டிச்சாத்தான் நீதான் காலை வாரி விட்டன்னு அப்பட்டமா உண்மையை போட்டு கொடுத்துருச்சு. ஆனா யாருக்குமே புரியல. நல்ல வேளை தப்பிச்சோம். மா, நீ வாய் மூடிட்டு நீ ஒளரைய காட்டி கொடுத்துருவ போல. ஏன் கண்மணி, ஒன்ன கை காட்டி சொல்றாளே, என்ன அது? அதுவா சம்பந்தி, கண்மணி கூட வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறா போல இருக்கு. ரோசா குட்டி வரீங்களா? அதுக்கு மட்டும் வாய் பேச முடிஞ்சது. உன்னை சரியா போட்டு கொடுத்துருக்கோம். நல்ல வேளை பேச்சு வரல. ஆமாமா, அது பேசாமையே கொல்லுது, நீ பேசியே கொல்ற. வாய் மூடு. சரி, பாத்துக்கலாம். டாக்டர் சொல்லுங்க, ஷீலாவுக்கு எப்படி இருக்கு?
தலையில அடிபட்டதுனால மயக்கமா இருக்காங்க. இப்போதைக்கு நினைவில்ல. எப்போ திரும்பும்னு சொல்ல முடியாது. ஐயோ. பாவம் ஸ்னேகா, நேற்று கோபத்துல வாய்க்கு வந்தபடி பேசிட்டோம். ரொம்ப சங்கடப்பட்டிருப்பான். வீடு பூட்டி இருக்கு. கோச்சுக்கிட்டு எதுவும் போயிட்டாளா? அப்படிலாம் இருக்காது. நம்மளை விட்டு எங்க போக போறா? கடைக்கு ஏதாவது சாமான் வாங்க போயிருப்பா. நம்ம கிட்ட தான் ஸ்பேர் கீ இருக்குல்ல. ஸ்னேகாவோட ட்ரெஸ், பேக், திங்ஸ் எதையுமே காணோம். ஒருவேளை உண்மையிலே கோச்சுட்டு போயிட்டாளா? ஐயோ, இவளை எங்க போய் தேடுவேன்? ஸ்னேகா, ஸ்னேகா. என்னாச்சு குமரா, இவ்வளவு பதட்டமா இருக்க? அக்கா, ஸ்னேகாவை காணோம்க்கா. காணோமா? என்னப்பா சொல்ற? உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? ஏன்பா சண்டை கிண்ட போட்டியா? ஆமாக்கா, கோவத்துல கொஞ்சம் அதிகமா திட்டிட்டேன். என்னப்பா நீ உடம்பு சரியில்லாத பொண்ணு கிட்ட பார்த்து அனுசரணையா இருந்துக்க வேணாமா நீ? இப்ப எங்கன்னு போய் தேடுவ? சரி சரி, நீ போன் எடுத்து அவளுக்கு ஒரு போனை போடு. என்னப்பா ஆச்சு? போன் சுவிட்ச் ஆஃப்னு வருதுக்கா. மீனாக்கா, ஸ்னேகா வீட்ல இல்ல. எங்க போனான்னு தகவல் தெரியுமா உங்களுக்கு? தெரியல தம்பி, நானே இப்பதான் வீட்டுக்கு வரேன். ஐயோ, கண்டிப்பா கோச்சுட்டு தான் எங்க கிளம்பியிருப்பா. எல்லாம் என்னாலதான். பாவம், இப்ப எங்க போய் கஷ்டப்படுறாளோ. ச்சே. தம்பி தம்பி, நீ கவலைப்படாதப்பா. அவ எங்கேயும் போயிருக்க மாட்டா. நீ ஒரு பக்கம் தேடு, நான் ஒரு பக்கம் தேடுறேன். மீனா, நீ வீட்ல இரு, வந்தா தகவல் சொல்லு. சரிங்கம்மா, சொல்றேன். சாவிந்தாங்க. ஆ. என்ன சித்தி, இன்னும் வர காணோம்? பொறு பொறு பொறு, அவசரப்படாத. போன இடத்துல டாக்டர் கர்ப்பம் இல்லைன்னு குண்டை தூக்கி போட்டிருப்பாங்க. அத கேட்டு கண்மணி அக்கா வெளுத்து வாங்கியிருப்பாங்க. அதான் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. ஆமா இல்ல? ஆ, அக்கா எப்படி செம்ம சூடுல தான் வருவாங்க. அவங்கள கூல் பண்ண ஜில்லுன்னு ஐஸ் போட்டு மோர் ரெடி பண்ணலாம். போவோம். அதெல்லாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சாச்சு சித்தி. ஐயோ புனிதா. ஏய் சித்தி, வா. கண்மணி, அந்த டாக்டரை நம்ம ரகசியத்தை போட்டு உடைக்காம பண்ணிட்டியே, அதுவே போதும். வாய மூடு. நீயே பேசி காட்டி கொடுத்துருவ போல. பேசாம வாமா. என்னக்கா, கண்மணிய டாக்டர் கிட்ட செக்கப்க்கு கூட்டிட்டு போயிட்டு சந்தோஷமா வருவீங்கன்னு பார்த்தா முகத்தை தொங்க போட்டு வந்து நிக்கிறீங்க. என்னாச்சு? கண்மணி கர்ப்பத்துல ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மங்க.
குழந்தை நல்லபடியா நார்மலா இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனா பாவம் டாக்டர் ஷீலா தான் மண்டையில் அடிபட்டு பேச்சு மூச்சு இல்லாம மயங்கி கிடக்குறா. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அவளுக்கு. என்னக்கா சொல்றீங்க? ஷீலா டாக்டர் அடிபட்டு மயங்கி கிடக்குறாங்கன்னு சொல்றீங்க. ஆனா குழந்தை நல்லா இருக்குன்னு கண்மணி செக் பண்ணி பார்த்தாங்கன்னு சொல்றீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையேக்கா. இல்ல, கண்மணியை செக் பண்ணி முடிச்சிட்டு ரிசல்ட் சொல்லிட்டு தான் கீழே விழுந்திருக்கா. பாவம், அவளுக்கு நினைவு கூட இல்ல. அக்கா, அவங்க குழந்தை நல்லா இருக்குன்னு சொன்னப்போ கூட நீங்க இருந்தீங்களா? நான் வெளியில தான் இருந்தேன். கண்மணியும் சம்பந்தியும் தான் உள்ள இருந்தாங்க. அது எப்படிக்கா? செக்அப் பண்ணி குழந்தை நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் அடிபட்டுச்சு? என்ன சம்பந்தி, நீங்க கேக்குறத பார்த்தா நாங்க தான் பிளான் பண்ணி காலை வாரி விட்டு அவங்க தலையில அடிப்பட வச்ச மாதிரி பேசுறீங்க. என்ன கண்மணி? ஐயோ சம்பந்தி, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். சின்ன சம்பந்தி பாக்குறத பார்த்தா நான் என்னமோ வேணும்னே தள்ளி விட்ட மாதிரி பாக்குறாங்க. அது தர ஈரமா இருந்துச்சு. அந்த அம்மா காலை வைக்க போய் தெரியாம வழுக்கி விழுந்துட்டாங்க. அதுக்கு என்ன பண்றது? ஏதோ ஒண்ணு. நான் நினைச்சு போனது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. ச்சே, ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ தெரியல. ஐயோ, ரெண்டு பேரும் குறுகுறுன்னு பாக்குறாங்களே. நாம தான் தேவையில்லாம எதையோ பேசி மாட்டிக்கிட்டோமோ. இவ முறைக்கிறத பார்த்தா உள்ள கூட்டிட்டு போய் நம்மள வச்சு வாங்குவா போல இருக்கே. வாமா போலாம். என்ன சித்தி இது? உண்மையை சொல்லுவாங்க நம்ம எதிர்பார்த்தா ஷீலா டாக்டர் ஏதோ அடிபட்டு பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்கன்னா சந்தேகமா இருக்கு சித்தி. ஆமா புனிதா, ஆத்தாலும் அவளும் ஏதோ சதி வேலை பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா சித்தி, கண்மணி அண்ணி எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு இருக்காங்க. கிரைம் ரேட் ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு. ஆமாண்டி, ஆனா அக்கா கிட்ட மாட்டி விட முடியாதபடி லாக்ல இருக்கும். அக்கா பட்டுன்னு நம்பிட மாட்டாங்க. ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரம் வேணும். கொஞ்சம் பொறுமையா இருக்கும், அவளுகளே வந்து மாட்டுவாளுங்க. ஆமா சித்தி, நீங்க சொல்றதும் சரிதான். வெயிட் பண்ணலாம். ராசாத்தி மோனியும் ஹாஸ்பிட்டல்ல காட்டிட்டு வந்துட்டா போல. ஸ்னேகா, நீ எங்கேயா இருக்க? உன்னை வீட்டுல காணோன்னு நான் ஊரெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? ஏன் ஸ்னேகா, என்கிட்ட பேச மாட்டியா? என் மேல உள்ள கோவம் இன்னும் உன் மனசுல இருந்து போகலையா? ஸ்னேகா, 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 நில்லு ஸ்னேகா. நான் பண்ணது தப்புதான். நான் அப்படி பேசியிருக்க கூடாது.
உன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்குன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா ஏதோ ஒரு இயலாமையில அப்படி பேசிட்டேன். என்ன மன்னிச்சிரு ஸ்னேகா. வேணா நான் உன் காலில் வேணாலும் விழுகிறேன். எங்க எங்க என்ன காரியம் பண்ண பாக்குறீங்க? நீ பேசாம இருந்தா என்னால தாங்க முடியாது ஸ்னேகா. என்னாலையும் தாங்க நீங்க பேசினதை தாங்க முடியல. வேற யாராவது எங்களை இப்படி சுமையா நினைச்சு பேசியிருந்தா பெருசா தெரிஞ்சிருக்காது. ஆனா நீங்களே இப்படி சொன்னதுதான். அதான் தெரியாம பேசிட்டேன்னு உன்கிட்ட மன்னிப்பு கேட்டல ஸ்னேகா. இன்னும் ஏன் அதே பேசிட்டு இருக்க? விடு ஸ்னேகா. அழாத. வாங்க மாப்ள, எப்ப வந்தீங்க? இப்பதான் அத்தை. உட்காருங்க தம்பி, நான் குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், பரவாயில்ல. குமரா, நீ எப்படா வந்த? இப்பதான்டா வந்த. ராசாத்தி, டாக்டர் என்ன சொன்னாங்க? ஒன்னும் பிரச்சனை இல்ல, சின்னதா ஒரு ஆபரேஷன் பண்ணா சரியாயிடும்னு சொன்னாங்க. கடவுளே, என் பொண்ணுக்கு பழைய மாதிரி பேச்சு வரணும். ஏய், என்ன நீ ஒன்னும் சொல்லாம இருக்க? இல்லடா, இதெல்லாம் பொறுப்பா நானே இருந்து பாத்துக்கணும். ஆனா நீயும் ராசாத்தியும் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறீங்க. அதான் ஒரு மாதிரியா இருக்கு. மாமா, ஏன் அப்படி நினைக்கிறீங்க? எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க முன்ன நின்னு பார்க்க மாட்டீங்களா? அதே மாதிரி தான் இதுவும். இனியன் யாரு? உங்க தம்பி தானே. அண்ணன் தம்பிக்குள்ள என்ன இருக்கு? இருந்தாலும் எனக்காக இவங்க எவ்வளவுதான் கஷ்டப்படுவாங்க. என்னால பாவம் இனியனுக்கும் கெட்ட பேரு. டேய், அதெல்லாம் பரவாயில்ல, விடு. முதல்ல அவங்கள திட்டுறதை நிறுத்து. ஆமா மாமா, பாவம் ஸ்னேகா. அவங்களுக்கு உங்களை விட்டா வேற யாரு இருக்கா? ஆமா ராசாத்தி, அத உணராம வாய்க்கு வந்தபடி பேசிட்டேன். இனி அந்த மாதிரி நடக்காதுமா. ராசாத்தி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏன், என்னாச்சு ஸ்னேகா? இல்ல, எப்படியும் இந்த வாரத்துல ஆபரேஷன் இருக்கும்னு சொன்னீங்க. அதான் மோனிய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவ கூட ஒரு 2 நாள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரேன். அவ உங்க பொண்ணு, என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கீங்க? பேருக்கு தான் நானும் இவரும் அம்மா அப்பா. ஆனா உண்மையான அம்மா அப்பாவா நீங்க தான் அவளுக்கு எல்லாமே. நீங்க தான் அவளை எல்லாமே பாத்துக்கிறீங்க. ஸ்னேகா, என்ன இது? இல்ல, எனக்கு சந்தோஷம் தான். என் பொண்ணுக்கு இப்படி ஒரு அம்மா அப்பா கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸ்னேகா, நம்ம கிளம்பலாம். என்ன அதுக்குள்ள கிளம்புறீங்க? வந்து சாப்பிடாம போறீங்க? ஒரு 1/2 hour கொடுங்க, நான் சமைச்சிடுறேன். சுட சுட சாப்பிட்டு கிளம்பலாம், சரியா? சரி சரி, உள்ள வாங்க. வாங்க சாப்பிட்டு ரோஜா, போலாம். வா. வாங்க சேர்மன் மேடம். ஆபீஸ் வேலை, வீட்டு வேலை ரெண்டையும் முடிச்சிட்டீங்களா? என்ன மாமா, கிண்டல் பண்றீங்களா? நான் எதுக்கு கிண்டல் பண்ண போறேன்? அதுவும் சேர்மன் மேடத்தை போய். என்ன அப்படி பாக்குற? வர வெள்ளிக்கிழமை நம்ம வெட்டிங் டே. அதுக்கு எனக்கு என்ன gift தர போறீங்க? இந்த மாமா உனக்கு கிடைச்சதே பெரிய gift. இதுக்கு மேல உனக்கு என்ன gift வேணும்? இந்த மாதிரி சாக்கெல்லாம் சொல்லி என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? நான் உங்ககிட்ட gift வாங்காம விட மாட்டேன். இது வரைக்கும் நீ எனக்கு அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடுன்னு கேட்காத நீயே இப்போ ஒரு gift வாங்கி கொடுன்னு கேக்குறேன்னா என் உசுரை கொடுத்தாது வாங்கி கொடு.